வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நம்ம தினசரி ஆங்கில வாக்கியங்களை பார்க்கலாம். நம்பர் 1, அப்போ தான் நான் வந்தேன். இது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? That's when I came. That's when I came. அப்படித்தான் நான் வந்தேன். அல்லது சொல்லுவோம் இல்லையா, நான் வந்தது அப்படித்தான். எப்படி சொல்றது இங்கிலீஷில்? That is how I came. That is how I came. அதனால தான் நான் வந்தேன். இது எப்படி சொல்லுவோம்? That's why I came. That's why I came. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, யாருமே பார்க்கல. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? Nobody saw. Nobody saw. யாருமே பார்க்க மாட்டாங்க. Nobody will see. Nobody will see. யாராலையும் பார்க்க முடியாது. Nobody can see. Nobody can see. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, அது அங்க இருக்கா? எப்படி கேட்கறது? Is it there? Is it there? அது அங்க இருந்துச்சா? Was it there? Was it there? அது அங்க இருக்குமா? எதிர்காலத்துல future tenseல கேட்க போறோம். Will it be there? Will it be there? நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, உன்னோட தவறுகளை நியாயப்படுத்தாத. Don't justify your mistakes. Don't justify your mistakes. நல்லா கவனிங்க. Justify இந்த வேர்புக்கு செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறதுன்னு அர்த்தம். நான் செஞ்ச தப்ப ஒருபோதும் நியாயப்படுத்துறது இல்ல. I never justify my mistakes. I never justify my mistakes. அவ எப்ப பார்த்தாலும் அவ பண்ணின தப்ப நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பா. இது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? தெரிஞ்சுக்கலாமா? She always justifies her mistakes. She always justifies her mistakes. So next பார்க்க போறோம். நம்பர் 5, என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. எப்படி சொல்லுவோம்? Take me home. Take me home. என்ன ஓன் கூட அழைச்சிட்டு போ. Take me with you. Take me with you. அவன் படிப்புல கவனம் செலுத்துறதே இல்ல. அவன் படிப்புல அக்கறை காமிக்கிறதே இல்ல. He takes no interest in studies. He takes no interest in studies. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கிண்டல் அடிச்சேன், சும்மா நக்கல் பண்ணேன், சும்மா நையாண்டி பண்ணேன். எப்படி சொல்றது? Don't take offense. I was just kidding. Don't take offense. I was just kidding. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு phrasal verb கத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் பல இடங்களில் நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அது என்ன phrasal verb? Take place. என்ன அர்த்தம்? Take placeனா நடைபெறுதல் அப்படின்னு அர்த்தம். Let's an example. அந்த திருமணம் அக்டோபர் மாதத்தில் நடைபெறும். The wedding will take place in October. The wedding will take place in October. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, நான் அதை கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் கத்துக்கிட்டேன். யாரையா சொல்லுவோம் இல்லையா, நான் அதை ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். எப்படி சொல்லுவோம்? I learned it the hard way. I learned it the hard way. யாராலையும் உனக்கு கத்துக் கொடுக்க முடியாது. நீ தான் அதை கஷ்டப்பட்டு அடிபட்டு கத்துக்க வேண்டியிருக்கும். Nobody can teach you. You will have to learn it the hard way. Nobody can teach you. You will have to learn it the hard way. So இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 7, பணம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஆச்சரியத்தோட சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? பணம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? Money means nothing to him. Money means nothing to him. அதை இப்படியும் சொல்லுவோம். எப்படி? பண விஷயத்துல அவர் ரொம்ப மட்டமா அல்பமா இருப்பார். He is mean with his money. He is mean with his money. Dear viewers, daily use sentences. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். Thank you.